ஹாய், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா பேசுவோம், நல்லதை பேசுவோம், நிறைய நல்லதை பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நல்லதை பேசுகிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்லங்க. ஏன்னா போன வருஷம் மார்ச் மாதம் 24 என்ன நடந்ததுன்னு இந்த வருஷம் 24 பேசிக்கிட்டு இருக்கோம். கடந்து போன ஒரு விஷயத்தை குறித்து இப்போ ப்ரெசண்ட்டாக பேசிக்கிட்டு இருப்போம். கடந்த காலத்தை குறித்து நிகழ்காலத்தில் பேசிகிட்டு இருப்போம். பாஸ்ட் டென்ஸை குறித்து ப்ரெசன்ட் டென்ஸில் பேசிக்கிட்டு இருப்போம். நீங்கள் எதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்களை சூழ்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறீங்கன்னா ஃப்யூச்சர் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மறந்து போகாதீங்க. கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னார் அப்படின்னு சொன்னார். கனவு காண்றது ஃப்யூச்சர் டென்ஸுங்க. அப்போது இறந்த கனவை காண்றது இல்லை, வரப்போகிற கனவை காணணும். அப்போது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வளர்த்துக்கோங்க. நான் இதை இழந்து போயிட்டேன், இது எனக்கு கிடைக்காது, இது எனக்கு வராது, இது எனக்கு திரும்ப கிடைக்காது, இதை இப்போ இழந்துட்டனே, இந்த தேதியில் இழந்து போயிட்டனே அப்படின்னு சொல்லி இழந்து போனதை குறிச்சே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு விஷயத்தை உங்களால் ரிசீவ் பண்ணவே முடியாதுங்க. அப்போ இழந்து போனது நிச்சயமாக நீதிக்குட்பட்டு நியாயமாக அது உங்களுடையதாக இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக அந்த பொருட்கள் உங்களிடத்துல சேர்ந்து வரும். ஒருவேளை உறவுகளை இழந்து போயிருக்கலாம், அவங்க உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். அவங்க புரிந்து கொள்ளுகிறதுக்கான நேரம் வரும் பொழுது நிச்சயமாக அவங்க உங்கள்கிட்ட வந்துடுவாங்க. அதனால் அதை குறித்து யோசிச்சுக்கிட்டு அதை குறித்து நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நிகழ்காலத்தை இறந்த காலமாக மாற்றாதீர்கள். நிகழ்காலம் நீங்கள் வாழ்வதற்காக, வருங்காலம் நீங்கள் எப்படி வாழப்போகிறீர்கள் என்பதற்காக, இறந்த காலம் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதற்காக. அதனால் என்னோட அன்பான ஒரு வேண்டுகோள், இறந்த காலத்தை நினைத்து தயவு கூர்ந்து உங்களுடைய நிகழ்காலத்தை நீங்கள் இறந்த காலமாக மாற்றிவிடாதீர்கள். உங்களுடைய அழுகை நிச்சயமாக மாறும், உங்கள் கண்ணீர் நிச்சயமாக துடைக்கப்படும், உங்களுடைய கவலைகள் நிச்சயமாக மாறும். உங்களுடைய இல்லாமை இயலாமை எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு நாள் நிச்சயம் வரும். அது உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே the day will come. The day of success, the day of victory, the day of triumph நிச்சயமாக நமக்கு வரும். அந்த நாளை எதிர்நோக்கி வருங்காலத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருந்து நிகழ்காலத்தை ஒரு ஆசீர்வாதமான ஒரு நன்மையான நாளாக நாம் மாற்றிக்கொள்வோம். நல்லா பேசுவோம், நல்லதையே பேசுவோம்.